தமிழ் வேத மந்திரம் நிச்சயமாக குண்டத்தில் ஒலிக்கும். திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு விழா தமிழிலும் நடத்தப்படும் என அமைச்சர் சேகர் பாபு பேசியதற்கு என்ன பிச்சை போடுகின்றீர்களா என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமடைந்த நிலையில் இதுகுறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். தமிழிலும் குடமுழுக்கு ஒன்றும் இல்லை, ஏற்கனவே அவங்க சமஸ்கிருதத்தில் குடமுழுக்கு செய்து கொண்டிருப்பார்கள். அதோடு இணைந்து தமிழிலும் குடமுழுக்கு நடைபெறும். ஏற்கனவே பழனியிலே என்ன நடைமுறையை பின்பற்றினோமோ அதேபோல் நம்முடைய வயலூர் முருகன் திருக்கோயிலே குடமுழுக்கின் போது என்ன நடைமுறையை பின்பற்றினோமோ, மருதமலையிலே என்ன நடைமுறையை பின்பற்றினோமோ அதே நடைமுறையை அனைவரும் ஒன்று சேர இந்த திருக்கோயிலே அர்ச்சகர்கள், போத்தீர்கள் மற்றும் மற்றவர்கள் தமிழ் கற்ற வேத விற்பனர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த முடிவினை மேற்கொண்டிருக்கின்றோம். தமிழ் வேத மந்திரம் நிச்சயமாக குண்டத்தில் ஒலிக்கும். அது ஏற்கனவே பொதுப்பணித்துறை ஒரு உறுதித்தன்மையுடைய சான்றிதழை அளித்திருக்கின்றது. எவ்வளவு பேர் கூடுதலாக அனுமதிக்க முடியுமோ அவ்வளவு பேரை அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் அரசினுடைய துறையினுடைய எண்ணம். அதற்கேற்றாற்போல் மீண்டும் ஒரு முறை ஆய்வு செய்து உறுதித்தன்மை சான்றிதழை பெற்ற பிறகு உங்களுக்கு முறையாக தெரிவிக்கின்றோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.